ஐயோ! அம்மா, ஐயோ முடியல. What is going on and on and on and on? மேம் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்கும்ல, ரியல் லைஃப்ல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் அப்படின்றப்போ நம்ம வி ஹேவ் டு லாஃப் இன் டப்பிங் ஸ்டுடியோவில் மைக் முடி சிரிக்கணும், அதெல்லாம் எவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஏன்னா லிட்டரலி ஒரு ஹாஃப் ஆக்டிங் தானே டப்பிங்கோ. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க? உண்மை அது. நாங்கள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ சங்கடம் இருந்தாலும், எவ்வளோ மனசு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், நாங்கள் வந்து அதை ஸ்டுடியோக்கு வெளியில் நாங்கள் செப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் கழட்டி வெளியே வச்சுட்டு உள்ளே போனால் தான் எங்களால் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மிங்கிள் ஆகி பண்ண முடியும். ரொம்ப மனசில் வருத்தம் இருக்கும், சோகம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஹீரோயின் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, லவ் சீனாக இருக்கும். அப்போ நம்ம அந்த க்ரீஃபை அந்த சங்கடத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம போய் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது அங்கே வந்து செட் ஆகாது, சரியாக வராது, அவுட்புட் வராது. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்டுடியோ வந்து பார்த்தா ரொம்ப இன்டென்சிவான அவங்க பஸ்ட் அவுட் ஆகி அழுகிற மாதிரி சீன் இருக்கும். அதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து அழமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எமோஷன்ஸ் வந்து ஓகே நம்மளுக்குள்ளே இருக்குன்னா அது வந்து இருக்கட்டும் அப்படின்னு அந்த சைடு வச்சுட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்து என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சீன், பயங்கரம் இத்தனை டேக் வந்து இந்த படத்தில் இந்த சீனுக்கு போச்சுன்னா என்ன சீன் சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி சித்தா தான். ஏன்னா அது ரொம்ப பார்த்து அருண் சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு அதை ஒரு நாள் ஒரு சீன், ஒரு நாள் ஒரு சீன் கூட கிடையாது, 2 லைன் போச்சு. ஹாஃப் டே. ஆமாம், கிட்டத்தட்ட 1 week to 10 days பேசினேன். ஸோ வந்து அது அவ்வளோ மெனக்கிட்டாங்க, அதுக்கு அவுட்புட்டும் கிடச்சிச்சு. ஸோ அந்த அழுகிற சீனாக இருக்கட்டும், அது நேச்சுரலாக வேணும்னு சொன்னதுனால அந்த அந்த விஷயங்கள். இது கிளிசரின் போட்டேன். கிளிசரின் போட்டு அழுதுகிட்டே பண்ணீங்களா? கிளிசரின் போட சொன்னாங்க, பட்டு கிளிசரின் போட்டு எங்களுக்கு கண்ணில் தண்ணியெல்லாம் வர இடம் நோ. கிளிசரினில் பிரச்சனையா இல்லை கண்ணில் பிரச்சனையான்னு. ஸோ வந்து ஏன் சொன்னாங்க சார்னா, நம்ம கண்ணிலேருந்து இப்போ நான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் அழும்போது என்ன ஆகும், வார்த்தை தடுமாறும், சோக் ஆகும், மூக்கில் இருந்து தண்ணி வரும், மூக்கு அடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அப்படியே போகலாமே சார், யூஸ்வலாக நாங்கள் அப்படி தானே போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டேக் போனோம் சார். இல்லை நீங்கள் இது பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு கிளிசரின் எடுத்து போட்டு பண்ணி பார்த்தோம். பட் அது பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ வந்து நான் என்ன சொன்னேன், சரி யோசிச்சோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அது மாதிரியே ஃபீல் இருக்கணும், ஆனால் அந்த மாதிரி லைக் அப்படி பண்ணணும், பட் எஃபெக்ட் வந்து அதே மாதிரி இருக்கணும்னு சொன்னதுனால அண்ட் இது நேசல் ஸ்ப்ரே வாங்கிட்டு வர சொல்லி ஒரு டேக்குக்கு முன்னாடி வந்து மூக்கில் ஊற்றிட்டு பேசினேன். ஸோ நான் பேசும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் பேசும்போது என் மூக்கில் இருந்து நேசல் ஸ்ப்ரே ஒளிவிட்டு இருக்கோம். ஓகே, கையில் வந்து டவலோ டிஷ்யூவோ ஏதோ ஒன்று வச்சுட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா ஊற்ற அது அப்படி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது ட்ரிப் ஆகும்போது அந்த சவுண்டும் சேர்ந்து வரும். என் லைஃப் சவுண்ட் மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க 2-3 மைக்ஸ்லாம் வச்சு. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சீன் தான். ஏன்னா அதுக்கு அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட் வாஸ் ஸோ பேட். அது பண்ணி முடிச்ச அப்புறமா நான் அதனால எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் நாங்கள், அது வேணும் அந்த சீனுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக பண்ணோமே தவிர எல்லாருமே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு தெரியாது. ஏன்னா நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன், 2 நாள் ரொம்ப சோக் ஆயிடுச்சு.